கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகோயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அன்பானவர்களே, சகேயு என்கிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்த்துடணும், எருசலேம் வீதியில் அவர் வர்றப்ப எப்படியாவது அவரை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஒரு காட்டத்தி மரத்து மேலே போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவனோட முயற்சி, அவன் குள்ளமான மனுஷன், அவனோட முயற்சி எப்படியாவது கொஞ்சம் உயரமான இடத்துலையாவது போய் நம்ம அவரை பார்த்துடணும் அப்படிங்கிற முயற்சியோடு அவன் என்ன பண்ணுறான், ஒரு குள்ளமான மனுஷன் ஒரு மரத்தில் ஏறுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பான், அந்த சிரமத்துக்கு மத்தியில் அவன் ஏறி கஷ்டப்பட்டு மேலே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ எப்படியாவது இயேசுவை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. இந்த முயற்சியை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கீகரிக்கிறார். இந்த முயற்சியை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் மேலே ஒரு கரிசனையை ஆண்டவர் செலுத்துகிறார். என்னென்னா, சகேயுவே, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படிங்கிறார். அப்போ அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம இவரை பார்க்க வந்திருக்கிறோம், ஆனால் இவர் நம்முடைய பேரை சொல்லி கூப்பிட்றாரு, நம்முடைய பேர் எப்படி அவருக்கு தெரியும்? அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வந்திருக்கும் இல்லையா? இப்போ ஒன்றுமே தெரியல, யாரோ ஒருத்தர், ஒரு ஊழியக்காரன்னு வச்சுக்கலாம், ஏதோ வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வராரு, நாம் அவரை பார்க்குறதுக்காக போய் நின்றுட்டுருக்குறோம். அவர் திடீர்னு ஒரு பேரை சொல்லி, உங்கள் பேரை சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாருன்னு வச்சுங்களேன், ஆச்சரியமாக இருக்கும்ல, எப்படி நம்ம பேர் இவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு சில ஆச்சரியங்கள் இருந்திருக்கக்கூடும். இந்த சகை உடனே இறங்கி வர்றதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ சரின்னு சொல்லி இறங்கி அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியில், அதாவது அந்த காட்டத்தி மரத்துலேருந்து அவன் இறங்கின இடத்துலேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான், ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க, ஒருவனிடத்தில் நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நான் அவனுக்கு நாளத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை அங்கே அறிக்கை செய்கிறான். செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்பானவர்களே, இதில் என்ன ஒரு சுவிசேஷம் அடங்கி இருக்குது அப்படின்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முயற்சி பண்ணணும். எப்படி சகேயு முயற்சி பண்ணினானோ, அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் முயற்சி பண்ணணும். இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு, எப்படி இருப்பார், அவர் எந்த மாதிரியான வடிவத்தில் நம்மோடு கூட இடைபடுவார் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியுது. அவர் திருமறையில் உள்ள வசனங்களின் வாயிலாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்க வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே அவர் பிரவேசிக்க வல்லவராய் இருக்கிறார். சரி, அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நான் உங்கள் வீட்டில் தங்கணும் அப்படிங்கிறார் சகேயிட்ட. அதே மாதிரி நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அவர் தங்கணும்னு விரும்புகிறார். இப்போ நாம் என்ன செய்யணும்? சகேயு செஞ்ச மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்போ, அதுக்காக ஒரு வாய்ப்பை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சடார்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப நாம் என்ன பண்ணிடணும், ஆண்டவரே, நான் இந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கின்ற போது அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நாம் செய்திருக்கிற தீண்டத்தகாத காரியத்தையும் நம்ம அவரோட பாதத்தில் போட்டுட்டு, இனிமேல் அப்படி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு மனம் திரும்பினவனா அவரோடு கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ சகேயிட்ட சொன்ன மாதிரியே நம்மகிட்டையும் சொல்லுவார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு ஆண்டவர் தங்குவார். ஏன்னா அவர் பாவத்தை பார்க்காத சுத்தக்கண்ணன். ஆண்டவர் நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் தங்கணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை முழுமையாக அவர் பொறுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். சரி, இந்த ரட்சிப்பு எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லா மீறுதல்களையும்
எல்லா அக்கிரமங்களையும் அவரோட பாதத்தில் நம்ம சமர்ப்பிக்கிறப்போ, அறிக்கை பண்ணுகிற போது நாம் என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். நாம் ரட்சிக்கப்படுகிற போது இயேசு நமக்குள்ளே தங்குகிறவராக இருக்கிறார். இங்கே சகைவனுடைய வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. முதல் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணால் பார்த்துட்டான். ஆண்டவர் கூப்பிட்றாரு, பேர் சொல்லி கூப்பிட்றாரு. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிற வசனத்தின்படி பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அவன் இறங்கி போகிறான். போகிற வழியில் வாய்ப்பு கிடைக்கிது. நான் தான் செஞ்ச எல்லாவற்றையும் அவரோட சமூகத்தில் சொல்லிடுறான். சொல்கிறதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். அன்பானவர்களே, நாமும் கூட அடமெண்ட்டாக இதை நான் விடமாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிடிவாதத்தில் ஒரு சில பழக்க வழக்கங்களை, ஒரு சில செயல்களை நாம் இறுக பிடித்து கொண்டு இருப்போமே, ஆனால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. எல்லாவற்றையும் அவரோட பாதத்தில் போட்டுருங்க, போட்டுட்டு வெறுமை ஆயிருங்க. அப்போ நாம் ரட்சிக்கப்படுவோம். கடவுள் நமக்குள்ளே தங்குகிறவராக இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே குடிகொள்கிறவராக இருப்பார். அப்படி இருக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கை பாதையானது சரியான வழியில் பயணிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையானது சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு நாம் வாழ முடியும். அன்பானவர்களே, இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விஷயம் என்னென்னா, சகைவை போல நாமும் அவரை பார்க்க முயற்சி செய்து, அவரை ஏற்றுக்கொண்டு, வாய்ப்பு கிடைக்கிற போது எல்லாவற்றையும் அவரிடத்திலே சமர்ப்பித்து விட்டு, ரட்சிப்பை பெற்று கிறிஸ்துவை நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்ள நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி காலம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம எந்த விதமாக ஒரு முறை ஒரு சில தவறுகளை நாம் விட்டுட்டோன்னா மறுபடியும் அதை புதுப்பித்து கொள்ளாதபடிக்கு நாம் அதிலே நிலை நிற்கிற போது நாம் ரட்சிக்கப்படுவோம். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு கிறிஸ்து நம்மோடு கூட தங்குவார். கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சமாதானமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. எப்படி சகையு வாய்ப்பு கிடைத்த போது உம்மை சந்தித்து தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்படைத்து ரட்சிப்பை பெற்றாரோ, அதே போல நாங்களும் உம்மை சந்தித்து வாய்ப்பு கிடைக்கிற போது எங்களுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்து விட்டு, நாங்கள் வெறுமையாய், எங்களுடைய இருதயம் வெறுமையாகிற போது, நாங்கள் ரட்சிக்கப்படுகிற போது நீர் எங்களுக்குள்ளாக தங்கி இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் ஒரு வித்தியாசமான பிள்ளைகளாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.